அடிப்படை கல்வி. மோசேயின் அழைப்பு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நலமா? இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டை நோக்கி கூட்டிட்டு போறதுக்காக கடவுள் மோசேயை தயார் செஞ்சதை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ பிறந்து வாழ்ந்த மோசே அடிமையா கஷ்டப்பட்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களை மீட்கிறதுக்காக கடவுள் பல விதங்களை வழி நடத்தினாராம். அதுல இந்த வாரம் கடவுள் அவரை எப்படி அழைச்சாருன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதலாம் யாருன்னு பார்க்கலாமா? மிதியானின் அர்ச்சகர் பேர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரகுவேல்னு சரியா பதில் எழுதினது பாளையங்கோட்டை டியா டேனியல். சரியான பதிலை தொடர்ந்து எழுதுங்க, பரிசுகளையும் வெல்லுங்க. இப்போ இந்த வாரம் மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா? எகிப்து நாட்டில இருந்து தப்பிச்ச மோசே மிதியான் நாட்டுக்கு போனாராம். அங்க தன்னோட மாமன் மகளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாராம். அவரோட ஆடுகளை மேய்ச்சு தன்னோட வாழ்க்கைய கழிச்சிட்டு இருந்தாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஆடு மேய்க்கிறதுக்காக ஓரைபு அப்படிங்கிற மலைக்கு போனாராம். அப்ப தூரத்துல ஒரு முட்புதர் நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாராம். ஒரே ஆச்சரியம், என்னடா இது சின்ன முட்புதர் இவ்வளவு நேரமா எரியுது, அணைய மாட்டுக்குதே அப்படின்னு நினைச்சாராம். நேரம் ஆக ஆக அவருக்கு ஒரே சந்தேகம், அது எப்படி எரியுது அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். அதனால அந்த நெருப்பு எரியிற இடத்துக்கு பக்கத்துல அவர் போனாராம். அந்த நெருப்பு இருந்ததுல இருந்து திடீர்னு ஒரு சத்தம், மோசே மோசே. அவரை பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. அது ஆண்டவரோட குரல் தானு தெரிஞ்ச மோசே இதோ நான் அப்படின்னு பதில் சொன்னாராம். உடனே நெருப்புல இருந்து வந்த ஆண்டவரோட குரல், நீ நிக்கிற இந்த இடம் புனிதமான இடம், அதனால உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி வையின்னு சொன்னாராம். அவரும் அப்படியே கலட்டி வச்சாராம். ஆண்டவரோட குரல் மோசே கிட்ட பேசியதாம். உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே அப்படின்னு இந்த குரல் சொன்னிச்சான். மோசேக்கு பயமா இருந்ததால கடவுளை பார்க்காம தன்னோட முகத்தை மூடிக்கிட்டாராம். அப்போ ஆண்டவர், எகிப்துல என்னோட மக்கள் படுற துன்பத்தை நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன், அதனால அவங்கள அங்க இருந்து மீட்டு பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டுக்கு கூட்டிட்டு போற பொறுப்பை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே மோசே, அப்பா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு பார்வோன் மன்னன் கிட்ட அனுமதி யாரு கேட்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே கடவுள், மோசே நான் உன் கூட இருப்பேன், நீ தான் அந்த மக்கள் அழைச்சிட்டு போகணும். அதுக்கு அடையாளமா இந்த ஓரேவு மலையில நீங்க கடவுளை வழிபடுவீங்க, இதுதான் அதுக்கு அடையாளம்னு சொன்னாராம். உடனே மோசே, உங்ககிட்ட பேசின கடவுள் பேர் என்ன பார்வோன் அப்படி கேட்டானா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாராம். கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொன்னாரு. எகிப்து மன்னன் கிட்ட போய், நாங்க எங்க தெய்வத்துக்கு பாலைவனத்துல வழிபாடு செய்யணும், அதனால எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு கேளுங்க. உன் கூட இஸ்ரேல் மக்களின் பெரியவர்களை கூட்டிட்டு போன்னு சொன்னாராம். இஸ்ரேல் மக்களின் ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து தங்கவெளி நகைகளையும் ஆடைகளையும் வாங்கிக்கிடட்டும் அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் மோசேக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவரும் செய்ய ஆரம்பிச்சாராம். மோசே கூட கடவுள் இருந்து அவரும் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். மோசேயும் ஆண்டவர் சொல்றபடி எல்லாம் செஞ்சாராம். நாமளும் ஆண்டவர் சொல்றபடி எல்லாம் கேட்டு வாழ்ந்தோம்னா நாமளும் நல்லா இருப்போம். கடவுளும் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். சரியா குட்டீஸ்? கடவுள் பேச்ச எப்பவும் கேட்கிற பிள்ளைங்களா வாழ முயற்சிக்கணும். கடவுள் மோசேக்கு காட்சி கொடுத்த மாதிரி நெருப்பு வடித்துல நமக்கு காட்சி கொடுக்க மாட்டார். நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அத்தை, மாமா, அக்கா அப்படின்னு சொந்தக்காரங்க வழியா தான் பேசுவார். அதனால பெரியவங்க பேச்ச கடவுள் பேச்சா நினைச்சு கேட்கணும், அதுபடியும் வாழணும். சரியா குட்டீஸ்? இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, மோசேக்கு கடவுள் எந்த மலையில எது வடிவத்துல காட்சி கொடுத்து அழைச்சார்? மறுபடியும் கேட்கிறேன், மோசேவுக்கு கடவுள் எந்த மலையில எது வடிவத்துல காட்சி கொடுத்து அழைச்சார்? சரியான பதில கமெண்ட் எழுதுங்க, பரிசுகளையும் வெல்லுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.